தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். INSV கப்பலின் முதல் சர்வதேச பயணம் பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய கடற்படையின் தையல் பாய்மர கப்பலான INSV கவுடின்யா இன்று தனது முதல் சர்வதேச பயணத்தை குஜராத்தின் போர்பந்தரில் இருந்து ஓமனின் மஸ்கட்டுக்கு தொடங்கியுள்ளது. இது பற்றி பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, INSV கவுடின்யா தனது முதல் பயணத்தை தொடங்குவதை பார்க்கும் போது அருமையாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். பண்டைய இந்திய தையல் கப்பல் வடிவமைப்பை அடிப்படையாக கொண்ட INSV இந்தியாவின் வளமான கடல்சார் மரபுகளை எடுத்துரைக்கிறது. தனித்துவமான கப்பலை கட்டுவதற்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய வடிவமைப்பாளர்கள், கைவினைஞர்கள், கப்பல் கட்டுபவர்கள் மற்றும் இந்திய கடற்படைக்கு எனது வாழ்த்துக்கள். வளைகுடா பகுதியுடனும் அதற்கு அப்பாலும் நமது வரலாற்று தொடர்புகளை வலுப்படுத்த சென்றுள்ள நமது குழு பாதுகாப்பாகவும் மறக்க முடியாத பயணத்தை மேற்கொள்ளவும் வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழகத்தை சீர்குலைத்துவிட்டு பெருமை பேசி என்ன பயன்? இளைஞரை வெட்டிய சிறுவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம். சென்னை அருகே திருத்தணியில் வடமாநில இளைஞர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த 4 சிறுவர்கள் அரிவாளால் கொடூரமாக வெட்டி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்ட சம்பவத்தை தலைவர்கள் கண்டித்துள்ளனர். புத்தகம் இருக்க வேண்டிய சிறுவர்கள் கைகளில் பட்டா கத்தி, போதைப்பொருள் வந்திருப்பது வெட்கக்கேடானது. இதற்கு பொம்மை முதல்வர்தான் காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தை கொடூர நிலைக்கு முதல்வர் ஸ்டாலினின் திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம்தான் மேலோங்குகிறது. தமிழகத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்துவிட்டு மேடைகளில் பெருமை பேசி என்ன பயன் என்று பழனிசாமி கேட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் அறிக்கையில், கல்லூரிகளுக்கு செல்லும் வயதில் கையில் ஆயுதங்கள், போதையுடன் இளைஞர்கள் பாதை மாறுவதை பார்க்கும்போது வேதனையாகவும் மறுபுறம் பயமாகவும் உள்ளது என கூறியுள்ளார். போதையால் சிறார்களின் மன ஆரோக்கியம் இந்த அளவுக்கு சிதைந்து போயிருப்பது சமூகத்திற்கு பெரும் ஆபத்து. ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சமூக வலைதளங்கள் வரை சந்தி சிரிக்கிறது. பார்த்தால் வெட்டுவேன், பேசினால் குத்துவேன், கண்டித்தால் கொலை செய்வன் என்று சொல்லும் ரவுடிகளின் கூடாரமான திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததன் பாவத்தை தற்போது தமிழகம் தாங்கி நிற்கிறது. இதற்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்று நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கையில், திருத்தணியில் மகாராஷ்டிர இளைஞர் சூரஜ் கொடூரமாக தாக்கப்பட்டு இருப்பது திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கவலைக்குரிய யதார்த்தம் என குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரம் மற்றும் கொடிய ஆயுதங்களை கைகளில் வைத்திருப்பது திமுக ஆட்சியில் இயல்பாக நடக்கும் ஒன்றாக உள்ளது. தடையின்றி கிடைக்கும் போதையால் தமிழகத்தை சீரழித்து காட்டாட்சி ராஜ்யமாக மாற்றிய திமுக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றும் திமுக அரசு. தமிழிசை, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு தமிழன் ஒவ்வொருவர் மீதும் 1.27 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸை சார்ந்தவர் ஒருத்தர், உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி, தமிழ்நாடோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக இருக்கிறதுன்னு பாஜக காரங்க சொல்லலை, காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார். அப்படி கணக்கு பார்த்தா, நேற்று நான் ஒரு கணக்கு படித்தேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மாவுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் டாஸ்மாக்கு போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துடுதுன்னு. அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அக்காவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனால் இந்த தமிழ்நாடோட 9.5 லட்சம் கோடி கடனுக்கு 65,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில் 1,27,000 கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவங்க கட்டுற வட்டி மட்டுமே 8,000 ரூபாய். ஆக நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 லட்சம் கடனை அவங்க தலைமையில் ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். டெல்லி சிபிஐ ஆபீஸில் ஆஜரான விஜய் கட்சி முக்கிய புள்ளிகள். 6 மணி நேரம் மேலாக கிடுக்குப்பிடி விசாரணை. கரூரில் செப்டம்பர் இறுதியில் தவைக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டது.
இது தொடர்பாக கரூரில் முகாம் அலுவலகம் அமைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பித்தனர். விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த IPS அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற குழு கண்காணித்து வருகிறது. தாவைக்க நிர்வாகிகள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், போலீசார், அரசு ஊழியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் அளித்த தகவல்களை வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் டெல்லி சிபிஐ ஆபீஸில் இன்று காலை 10 மணிக்கு ஆஜராக ஏற்கனவே அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி காலை 10 மணிக்கு 4 பேரும் டெல்லி சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகினார்கள். அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். சில மணி நேரங்களில் விசாரணை முடியும் என்று எதிர்பார்த்த நிலையில் தொடர்ந்து 6 மணி நேரம் மேலாக நீடித்தது. 4 பேரையும் ஒன்றாக வைத்தும் தனித்தனியாக வைத்தும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதேபோல் SP ஜோஸ் தங்கையா, ADSP பிரேமானந்த், DSP செல்வராஜ் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளிடமும் விசாரித்தனர். இந்த விசாரணையின் போது தாவைக்க நிர்வாகிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக விஜய் வரவேண்டிய நேரம், அவர் வருகை தந்த நேரம், கூடிய மக்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கு வழங்கிய வசதிகள், பாதுகாப்பு தந்த போலீஸ் எண்ணிக்கை தொடர்பாக கேள்வி எழுப்பினர். அதேபோல் மருத்துவமனையில் என்னென்ன நடந்தது என்பது பற்றியும், பிரேத பரிசோதனை குறித்தும் கேள்வி எழுப்பினர். கூட்டத்துக்கு மக்கள் வர துவங்கிய நேரம் முதல் 41 பேரின் இறுதி அஞ்சலி வரை நடந்த முழு விவரத்தையும் கேட்டறிந்தனர். தாவைக்க முக்கிய நிர்வாகிகளை டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்திருப்பதன் மூலம் விசாரணை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது என்று டெல்லி வட்டாரம் சொல்கிறது. இன்னும் சில வாரங்களில் சம்பவம் தொடர்பாக முழுமையான குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் செய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே கதவு எண்ணில் 100 வாக்காளர், அமைச்சர் தொகுதியில் முறைகேடு. அமைச்சர் மூர்த்தியின் மதுரை கிழக்கு தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளது என பாஜக சார்பில் கலெக்டர் ஆபீஸில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி 189 சட்டமன்ற தொகுதிக்குள்ள நம்ம ஆய்வு செய்த பொழுது மதுரையில் இருக்கின்ற வண்டியூர் பகுதியிலே தீர்த்தைக்காடு என்ற கிராமம், அந்த கிராமத்தில் பூத்து எண் 337, பூத்து எண் 338, இந்த 2 பூத்துக்கள்லையும் 1000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை. இது பாருங்க, மொத்த வாக்காளரே 2 பூத்துக்கள்லையும் 2250 வாக்காளர்கள் தான். 2250 வாக்காளர்களிலே 1065 வாக்காளருக்கு மேல் நீக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கின்றது. 2 பூத்துக்களில் 328 பூத்துகளாக இருந்த வாக்காளர்கள் சீர்திருத்தத்தின் மூலம் 395 பூத்துகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. 3,70,000 வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி தமிழகத்திலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி. சொற்ப வாக்குகளை வைத்திருக்கின்ற குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 90,000 வாக்குகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் 2வது சட்டமன்றம் என்று கருதக்கூடிய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 20,000 வாக்குகளுக்கு மேல் நீக்கப்படவில்லை. இப்போ நம்ம எடுத்திருக்கின்ற ஆய்வு 2 பூத்துகளை சாம்பிள் வைத்து நம்மளுக்கு எல்லோருக்கும் பொதுமக்களுக்கு சும்மா லாஜிக், சிம்பிள் லாஜிக், 2 பூத்தில் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தவறு நடந்திருக்கின்றது. அப்போ 395 பூத்துகளில் ஆய்வு செய்தால் 65,000 to 70,000 போலி வாக்காளர்கள் மீண்டும் வரையறைப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டு நீக்காமல் அப்படியே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடமாடும் புற்றுநோய் சோதனை மையம் திறப்பு விழா. நீலகிரி மாவட்டம் குன்னூர் எடப்பள்ளி சித்தகிரி தர்மக்ஷேத்ராவில் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா நிதியுதவியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் மகளிருக்கான நடமாடும் புற்றுநோய் மருத்துவ பரிசோதனை மையத்தின் துவக்க விழா நடந்தது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் மத்திய அமைச்சர் முருகன் துவக்கி வைத்தார். விழாவில் தர்மக்ஷேத்ரா தலைவர் மாதா சக்தி மயி, கோல் இந்தியா இயக்குனர் ராஜேஷ் சந்தர், தொழிலதிபர் போஜராஜ், குன்னூர் முன்னாள் MLA சாந்திராமு உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.